இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்டா ராஜலக்ஷ்மி ஹீலிங் சென்டர். ஓகே, நீங்கள் இப்போ வந்து ராஜலக்ஷ்மி ஹீலிங் பாயிண்ட் திருப்பாப்புலியூர் கடலூரில் ஒரு அக்குபஞ்சர் சென்டருக்கு வந்திருக்கீங்க. நான் பழனிவேல். அக்குபஞ்சர், வர்மம், ஹிப்னோதெரப்பி, கப்பிங் தெரப்பி இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இதில் இங்கே வந்து நம்ம கிளாசிக்கல் அக்குபஞ்சர் முறையில் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் பண்ணுறோம். இதில் மேஜராக வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாருங்கள், இதான் அக்யூகிராஃப்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இதில் நம்ம உடம்புல இருக்கிற 12 நாடிகளை ரைட் லெஃப்ட்டுன்னு எல்லாத்துலேயும் எவ்வளோ எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் மெஷர் பண்ணி அதில் இருக்கிற இம்பேலன்சஸ் என்னன்னு பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த அக்குபஞ்சரில் டிசிஎம் மெத்தடில் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு பஞ்சபூதங்கள் இருக்குது நம்ம பாடியில். அந்த பஞ்சபூதங்கள் எப்படி வேலை செய்யுது, அதில் என்ன இம்பேலன்ஸ் இருக்குது, அதை பொறுத்து நமக்கு நோய் வருது. அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இதெல்லாம் இருக்குது. இதுக்கான உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது. ஸோ இதில் ஏற்படுற இம்பேலன்ஸ் தான் நோயாக மாறுது. அதை சரி பண்ணுறதுக்கு அது எப்படி பேலன்ஸ்டாக இருக்கா, என்ன இதில் இம்பேலன்ஸ் இருக்குன்றதை இந்த மாதிரி நம்ம இதில் பார்த்து அந்த அக்யூகிராஃபில் பார்த்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் அந்த பஞ்சபூதங்களும் இருக்குது. இதில் இருக்க இம்பேலன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் போட்டு இதில் எது அதிகமாக இருக்கோ எது கம்மியாக இருக்கோ, அதிகத்துலேருந்து கம்மிக்கு எக்ஸ்ட்ரானரி வெசல்ஸ்னு ஒன்று இருக்குது. அது மூலிமா நம்மக்கிட்ட அயன் பம்பிங் கார்டுன்னு ஒரு டிவைஸ் இருக்குது. ஒரு லோ இம்பிடன்ஸ் ஒரு வயர் இருக்குது. அதை வச்சுட்டு இம்மீடியட்டாக பேலன்ஸ் பண்ணிடுவோம். ரொம்ப குவிக்காக பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு இந்த மாதிரி ஸ்டிம்ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. இதில் நம்ம அக்யூபஞ்சர் பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடும். அதே சமயம் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துரும். இது வந்து ஆரிக்குலர் தெரப்பிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபையும் பண்ணும், அக்யூபஞ்சர் பாயிண்ட்டையும் ஐடென்டிஃபை பண்ணும், அதை ப்ரெஷரைஸ் பண்ணி சரி பண்ணும், யூஸ் ஆகும். ஸோ இது ஒரு டிவைஸே அது மாதிரி யூஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம கப்பிங் தெரப்பி பண்ணுறோம், ஹிஜாமா கப்பிங் தெரப்பி. இதில் வந்து வெட் கப்பிங், ட்ரை கப்பிங் 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து நமக்கு பேக் பெயின் அல்லது ஸோ ஹிஜாமா தெரப்பிலையும் நிறைய ப்ராப்ளங்கள், உடம்புல இருக்க நோய்கள்லாம் சரி பண்ணுறதுக்கு